ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட் ஒர்க்கில் டைப் ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். கட் ஒர்க் வச்சு நிறைய ப்ளவுசஸ் வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கிற அந்த கட் ஒர்க் மெத்தடும் நிறையா டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப் ஒன்றுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ரஃப்பாக ட்ரா பண்ணி வந்து சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு வந்து நான் யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட்டு A1 மம்தா பிராண்டுங்க. நிறையா பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, ஜரி த்ரெட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி த்ரெட்டு வந்து கட் ஆகிருது, அந்த மாதிரி நிறையா டவுட் கேட்டிருந்தாங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா A1 மம்தா பிராண்டு யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டுருவோம், அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டுருவோம். இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம நிறையா ஸ்டிச்சஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு லைனோட இன்னொரு லைன் கனெக்டிவிட்டியாக இருக்கணும், ஜாயிண்டில் இருக்கணும். ஒவ்வொரு கார்னர்ஸும் இருந்த கார்னர்ஸோட ஜாயிண்டில் இருக்கணும். அப்போ தான் கட் ஒர்க் நம்ம பண்ணுறப்போ கட் ஆகாமல் தனியாக வந்து கட் ஆகி வராது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த சைட்லனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து ஜரியில் வந்து லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அதாவது ஒன் பை ஒன்னாக நம்ம கிளியராக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். அதே மாதிரி இதில் ஏன் நீங்கள் ஸ்டிச்சஸை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் கட் ஒர்க் வந்து மெயினாக இருந்தாலும் நிறையா பேருக்கு வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதில் வந்து எப்படின்னா, ஒவ்வொரு ஒரு பாக்ஸோட 2 சைடு கார்னர் 4 கார்னருமே வந்து ஜாயிண்டாக இருக்கணுன்றது ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொன்றும் நமக்கு ஜாயிண்டில் இருக்கணும். அவுட்லைனோட லைன் ஜாயிண்டில் இருக்கணும். சென்டரில் இருக்கிற ஒவ்வொரு வெர்டிக்கல் லைனுமே ஹரிசாண்டல் லைனோட ஜாயிண்டில் இருக்கணும். ஸோ அது ஒரு மெயினான விஷயம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லைன் வந்து டபுள் செயின் போட்டு ஜிக்ஸாக் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட நம்ம எண்ணாட் போட்டு கட் பண்ணணுங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து இப்போது நார்மலாக ஒரு ரவுண்டு சர்க்கிளில் போடுறோம், உள்ள லைன்லாம் போடுறோன்னா ஒன்று நம்ம முடிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்த லைனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், த்ரெட்டை மட்டும் எடுத்துருவோம். இன்கேஸ் ஆஃப் எண்ணாட் போட்டால் கூட கீழே இருக்க த்ரெட்டை கட் பண்ணாமல் அப்படியே அடுத்த லைன் கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம். ஸோ அப்படி போகவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கட் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம ஊதுபத்தி வச்சு நம்ம பர்ன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ பண்ணுறப்ப த்ரெட்டு கட் ஆயிரும். ரெண்டாவது விஷயம் விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2 மெயினான விஷயத்தை வந்து கட் ஒர்க்கில் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து லைன் போட்டுட்டேன். அவுட் சைடு வந்து ஒரு லைன் போட்டுட்டேன். லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸு. ஃபஸ்ட்டாக போட்ட செயினுக்குள்ளே லாஸ்ட்டாக போடுற செயினை வந்து சென்டரில் இன்சர்ட் பண்ணி நம்ம செயின் போட்டோம் அப்படின்னா அது வந்து கனெக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். நான் பக்கத்தில் சுற்றி வந்து இன்னொரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது நமக்கு எல்லாருக்குமே எப்பவும் போல் தெரியும். இதில் வந்து நம்ம சென்டரில் போடுறது தான் மெயின். சென்டரில் வந்து ஒவ்வொரு லைனும் போடுறப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஜரி த்ரெட்டு, அதோட கனெக்டிவாக தான் போடணும். அதே மாதிரி எண்ட் ஆகிறப்பையும் அதோட தான் முடிக்கணும் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது நம்ம டபுள் செயினுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டுட்டு அந்த ஜிக்ஸாக்கோட அவுட் சைடில் நம்ம பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அந்த லைனோட கண்டினியூ பண்ணி கொண்டு வரணும். முடிக்கிறப்பையும் நம்ம கீழே இருக்க அந்த ரவுண்டோட கீழ் பேஸில் நீங்கள் முடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இடையில எடுத்த அந்த கிளிப்ஸ்லாம் மிஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் இதில் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் இந்த லைனில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜிக்ஸாக் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து நான் திரும்ப என்ன பண்ணியிருக்கேன், ஜிக்ஸாக் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் வெறும் 2 செயின் மட்டும்தான் போட்டிருக்கேன், ஜிக்ஸாக் போடலை. ஓகேங்களா? அதே மாதிரி செயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ டபுள் செயின்னா முடிகிறது வந்து கரெக்டாக மேலே தானே முடியும். ஸோ அடுத்த லைனுக்கும் இப்போ நம்ம போட்ட லைனுக்கும் சென்டரில் இருக்கிற அந்த கேப்புக்கு வந்து நான் ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு ஒவ்வொரு லைனாக நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்லைனில் ஃபஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனாக
ஒரு லைன் வந்து 2 லைன்ஸ் கொடுத்துட்டு ஜரியில் ஜிக்ஸாக் கொடுத்துட்டு என் நாட் போட்டுட்டு அடுத்து வந்து நீங்கள் அடுத்த லைனுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு கண்டினியூட்டியாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான். ரெண்டாவது நான் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஜாயின் பண்ணுறது எவ்வளோ கரெக்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணுன்றதுக்காகவும் தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைனில் வந்து நான் ஜிக்ஸாக் போட்டேன் இல்லையா, அதை போட்டுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒரு செயின் போட்டுட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்படியே வந்து நம்ம இந்த லைனுக்கு வந்து செயின் கொடுத்துட்டு கார்னர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டு போயிடக்கூடாது. இந்த அவுட்லைனில் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த லைன்லேயும் கொண்டு வந்து டச் பண்ணி ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், டபுள் செயின் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் போடுறப்ப தான் நமக்கு வந்து நம்ம கட் ஒர்க் வந்து பர்ன் பண்ணுறப்போ அந்த இது தனியாக வந்து நமக்கு கட் ஆகி வராது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்டரில் இருக்கிற ஒவ்வொரு லைன்லேயுமே வந்து டபுள் செயின் மட்டும் நான் போட்டுட்டு திரும்ப நம்ம மேலே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஜிக்ஸாக் ரிமைண்டர் பாயிண்டில் நான் போட்டுக்குவேன். ஸோ இதே மாதிரி தான் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு லைன்லேயுமே வந்து டபுள் செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, டபுள் செயின் அவுட்லைனில் கொடுத்து ஜிக்ஸாக் கொடுத்துட்டு ஒவ்வொரு லைனில் உள்ளே இருக்கிற ஒரு லைன் ஃபஸ்ட்டு வந்து டபுள் செயின் கொடுத்து ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. அடுத்து என் நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நாட் போட்டுட்டு அடுத்த லைனில் டபுள் செயின் போட்டு ஜிக்ஸாக் போட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி அதாவது இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா, இந்த சைடில் இருக்க லைனை வந்து நீங்கள் கொண்டு வரப்போ எப்படி போடணுன்றதை நான் அடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைனுக்கு வந்து போட போகிறோம். இப்போ வந்து நான் வந்து சேம் அதே மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு அடுத்து நம்ம ஸ்லாண்டிங்காக போடுற லைனுக்கும் உள்ள கேப்பில் வந்து ஜிக்ஸாக் போட்டுட்டு நான் வந்து இப்போ வந்து இந்த நம்ம லைன் போடுறதை ஏன் காமிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து டேரெக்டாக இப்படியே கொண்டு வரலங்க, பேக் சைடில் ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் செயின் போடுறேன். ஓகேங்களா? செயின் போட்டுட்டு இப்போ நம்ம 2 லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே பஞ்ச் பண்ணி ஒரு செயின் போட்டுட்டு அந்த 2 செயினுக்கு அவுட் சைடில் ஒரு செயின் போடுறப்ப தான் நமக்கு அது க்ரிப்பாக இருக்கும், அதே மாதிரி கனெக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஜிக்ஸாக் போடுறப்பையும் நம்ம வந்து அந்த 2 லைனுக்கு முன்னாடி ஒரு ஜிக்ஸாக்கு, 2 லைனுக்கு வெளியில் ஒரு ஜிக்ஸாக். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து நான் ரஃப்பாக வந்து ட்ராப் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது. நான் இது அதையும் ஏன் காமிச்சிருக்கேன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு இடத்துல பெருசாக இருந்தாலும் நமக்கு பர்ன் பண்ண தெரியணும், கார்னர்லலாம் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் உங்களுக்கு பர்ன் பண்ண தெரியணும். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் நம்ம வீடியோவில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி ரஃப்பாக வந்து நான் காமிச்சிருக்கேன். நான் வந்து ஊதுபத்தியில் தாங்க வந்து பர்ன் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து கொசுபத்தி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஊதுபத்தியில் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது, அதையும் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக கீழே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வேஸ்ட் கிளாத் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பர்ன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கங்கு வந்து நல்லா நிறையா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆனோடனே ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் கீழே இருக்க கிளாத்தை வச்சு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், கார்னர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக்னஸ்ஸு உங்களுக்கு கட் ஒர்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனல் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த கட் ஒர்க் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு டிப்ஸுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஃபேப்ரிக் க்ளூ தான். இப்போ நம்ம ஜிக்ஸாக்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த கட் ஒர்க், அதாவது நம்ம ஊதுபத்தியை வச்சு கட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடு திருப்பி நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எல்லா இடத்துலையுமே பேக் சைடில் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக, ரொம்ப வேணாங்க, லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கட் ஒர்க் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தியில் கங்கு ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுறப்போ அப்பப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிளாத் பட்டு என்ன ஆகும், அதாவது கங்கு இருக்காது.
ஸோ அதனால் நீங்கள் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கங்கு ரொம்ப வேணும் அப்படின்னு வைக்க வேண்டாம். லைட்டாக நீங்கள் கங்கு இருக்க மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு சேஃப்டியும் கூட. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கொசுபத்தியெல்லாம் வைப்பாங்க. அது வந்து 2 விஷயம். ஒன்று, நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கங்கு நிறையா இருக்கும். இப்போ நம்ம இது வீடியோலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கங்கு வந்து அந்த த்ரெட்டில் வந்து ஒட்டிக்கிச்சு. அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம கீழே கிளாத் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ஃபுல்லாக வந்து கட் ஆகாமல் போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இப்போ தான் வந்து நான் கட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றவங்க சென்டரில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஊதுபத்தியை சென்டரில் வைங்க. இல்லைங்க கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க நம்ம அந்த த்ரெட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, த்ரெட்டை ஒட்டி நீங்கள் பர்ன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கார்னரில் ஃபுல்லாக வந்து லைட்டாக அப்படி வச்சு டேப் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு சென்டரில் இருக்க கிளாத் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய இடத்துல நல்லா பண்ணிட்டோம். இப்போ குட்டியாக இருக்கிற ஸ்பேஸ்லேயும் நம்ம லைட்டாக ரொம்ப வந்து வைக்கக்கூடாது. லைட்டாக வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த இடத்துலலாம் கிளாத்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே கிளாத்தோ இல்லை கையோ வச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நமக்கு வந்து கிளாத்து வந்து கட் ஆகாமல் இருக்கான்னு பார்த்தா தெரியும். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து பேக் சைடில் அப்படியே கிளாத்தை திருப்பி ஃபுல்லாகவே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு என்ன கிளாத் வேணுமோ ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.